உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி நிக்கிறேன். ஒரு கியூ இருக்கு. ஒரு ரயில்வே கவுண்டர்ல வந்துட்டு டிக்கெட் வாங்கிறதுக்கு ஒரு 20 பேர் கொண்ட கியூ இருக்கு. நீங்க அந்த கியூல ஒரு ஆள் தான். ஆனா அந்த கியூவை விட்டு வெளியே வந்து நீங்க நடுவில் குறுக்கல போயிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த கியூல இருக்க பேலன்ஸ் 19 பேர் அந்த குறுக்கல போன ஒரு ஆளை திட்டுவாங்களா மாட்டாங்களா? அப்படி திட்டினா நீங்க குறுக்கல போன அந்த ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்ல ரூல்ஸ் படி போன அந்த கியூல நின்று 19 பேரை சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அணுகுண்டே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சண்டை, ரொம்ப பெரிய சண்டை. அது என்ன, எப்படி நடந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இடத்துல போய் முடிஞ்சுது அப்படின்ற இன்ச் பை இன்ச்சா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிக் பாஸ் அளவுக்கு அதிகமான பவரை பாருவுக்கும் திவாகருக்கும் கொடுத்தாரு. அது எப்படி இருந்துச்சுன்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவது போல இருந்துச்சு. இவங்க 2 பேர் கையிலையும் அளவுக்கு அதிகமான பவர். ஒரு பக்கம் திவாகருக்கு பல பேர் மெசேஜ் பண்ணுறது என்ன, சாப்பாடு ஊட்டி விட்டுறது என்ன, ஜூஸை ஊட்டி விட்டுறது என்ன, பழங்கள் கொடுக்கறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பாரு கிட்ட வந்துட்டு பாரு வசன்னு கத்திக்கிட்டே இருக்கு, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கு, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் பாருக்கு 2 காண்டான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று, எஃப்ஜே அண்ட் சபரி. அவங்க 2 பேருமே பாருவோட கையை அமுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்வதி அந்த செகண்ட்லேருந்தே அந்த வெஞ்சன்ஸை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மற்றபடி எல்லாருமே பாருக்கு வந்துட்டு கையமுக்கி விட்டது, தலையை மசாஜ் பண்ணி விட்டது, ஏன் விக்கல் சுக்கிரம் தூக்கிட்டு வந்துலாம் உட்கார வைக்கிறாரு, சாப்பாடு ஊட்டி விடுறது என்ன, அதுக்கப்புறமா போமோகிரானட்டை உரிச்சு எடுத்து வந்து போட்டு கொடுக்குறது என்ன, நின்று சல்யூட் அடிக்கிறது என்ன, அவங்க என்ன கேட்டாலும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி பாருவுக்கும் திவாகருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிது. பாரு சைடில் மட்டும் எஃப்ஜே அண்ட் சபரி 2 பேருமே இல்லை, நாங்கள் கையெல்லாம் உங்களுக்கு அமுக்கி விட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வந்துட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, பாரு அந்த செகண்ட்லேருந்தே எஃப்ஜே மேலேயும் சபரி மேலேயும் ஒரு பயங்கரமான வெறியை வச்சுட்டா. என்னதான் அவங்க 2 பேர் வந்துட்டு பார்வை மேலே வெஞ்சன்ஸாக தூத்துனாலும் அவங்கள விட பலாயிரம் மடங்கு வெஞ்சன்ஸு பார்வோட மனசில் தான் இருக்குது. எப்போ நடந்தாலும் எது நடந்தாலும் பார்வதி 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 அவங்க 2 பேரை மட்டும்தான் டார்கெட் பண்ணோம், அந்த எஃப்ஜேவையும் அதுக்கப்புறமா வந்துட்டு சபரியும். சரி, அவங்களாவது நல்லவங்களாக இருப்பாங்க பார்த்தா அவங்களும் அதுவும் கிடையாது. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களும் வந்துட்டு உனக்கு நான் சலைச்சவா கிடையாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்வதிக்கு ஈக்குவலாக அவருமே வந்துட்டு செம்மையாக ஆட்டிடியூடு காட்டுவார். பார்வதிக்கு எஃப்ஜே தான் ஆனால் கரெக்டான ஆள். எந்த அளவுக்கு வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ இல்லை ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ, அதே அளவுக்கு எஃப்ஜேக்கும் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஹேட்டர்ஸும் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் பார்வதிக்கு சரியான போட்டியே வந்துட்டு எஃப்ஜே தான். ஏன்னா இதுங்க 2மே நான்சென்ஸ். இந்த பார்வதி லொடன் பேசிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திவாகர் எவ்வளவோ பரவாயில்ல, ஒரு விஷயத்த 10 வாட்டிக்கு மேலே சொல்ல மாட்டார். ஆனால் 100 வாட்டிக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இந்த பார்வதி. இந்த லைவை ஓப்பன் பண்ணாலே பார்வதியோட சவுண்டு கேட்டு கேட்டு காதில் வலியே வந்திருக்கும். பரவாயில்ல, பார்வதி ஹேட்டர்ஸ் கதறினா கூட கதறிட்டு போட்டோம். எஃப்ஜேவும் இதே மாதிரி தான். பார்வதிக்கு கொஞ்சம் கூட சலச்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வசன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேருமே அவாய்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் ஷோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக எஃப்ஜேவும் இருக்கக்கூடாது, பார்வதியும் இருக்கக்கூடாது. ஸோ யாரையும் மேனிப்புலேட் பண்ண மாட்டாங்க, யாரையும் மோக் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்துட்டு ரொம்ப கேவலமான அட்டிடியூட் யாருக்கும் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், எஃப்ஜே அண்ட் பார்வதி 2 பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லைனா பிக் பாஸ் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே போவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, கம்மிங் டு த பாயிண்ட். ஸோ இந்த வெஞ்சன்ஸை வந்துட்டு பார்வதி உள்ளே வச்சுக்கிச்சு. கியூசி செக் பண்ணும்பொழுது திவாகர் கிட்ட முன்கூட்டியே சொல்லிடுச்சு, நம்ம சபரி இதை ரிஜெக்ட் பண்ணிடணும், எஃப்ஜே இதை ரிஜெக்ட் பண்ணிடணும். ஸோ எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு யாரை வைக்கணும், ரம்யாவை மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் ரம்யாவுக்கும் பார்வதிக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்துச்சு. அந்த உடன்படிக்கையில் ஒருவேளை ரம்யா ஜெயிச்சுட்டா பாருவை வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுருந்தாங்க. இந்த காரணத்தினால தான் வந்துட்டு பாரு ரம்யாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், A to Z எப்போவுமே பார்வதியுடைய 1வது நாள்லேருந்து இந்த 17வது நாள் வரைக்கும் ரம்யாவை பின்புறமாக வந்துட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றியே பேக் பைட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாருக்கிட்ட பிடிக்காத விஷயமே தான், டாஸ்க்குன்னு வந்தால் மட்டும் பேசினா போதும். ஆனால் 24 மணி நேரமும் எவனையாவது ஒருத்தனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இன்னொருத்தவங்களை பற்றி தப்பாக மட்டுமே பேசுறதுனால தான் என்னவோ பார்வதி பேசுறதை கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. சரி, பார்வதியும் ரம்யாவுக்கும் இப்போ ஒரு உடன்படிக்கை வந்துடுச்சு. ஸோ இந்த உடன்படிக்கைப்படி பாரு வந்துட்டு யாரை, ரம்யாவை ஜெயிக்க வைக்கணும். இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணி ஆகணும்? இன்னொரு குவாலிட்டி செக்கராக இருக்க நம்ம திவாகர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஸோ பார்வதி சொன்னால் திவாகர் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு அதீத நம்பிக்கை. ஆனால் அந்த அதீத நம்பிக்கை தான் இந்த இடத்துல உடையப்பட்டது. நீ என்னடி சொல்கிறது, நான் ஏன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேனரிசம் வந்துடுச்சு திவாகருக்கு. அது ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் பார்வதி தான். நான் சொல்கிறத கேளுனே, நான் சொல்கிறத பண்ணு, நான் சொல்கிறத செய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டே காமிச்சிட்டாங்க. இந்த ஒரு அட்டிடியூடால் தான் திவாகர் வேறு வழியே இல்லாமல் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க எஃப்ஜே பக்கமும் சபரி பக்கமும் போக ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கேற்ற மாதிரியே எஃப்ஜேவும் சபரியும் வந்துட்டு திவாகருக்கு மசாஜ் பண்ணுறது, கையமுக்கி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்வதியை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. அப்போத்துலேருந்தே வந்துட்டு திவாகரை லைட்டாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே பார்வதி மேலே ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் இருக்காரு திவாகர். அதாவது எப்போ பார்த்தாலும் தனியாக தான் செயல்படுறா, அவள் சொல்கிறதே நான் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது, எனக்குன்ட்டு எந்த ஒரு பவருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று நல்லா சொல்கிறேன், இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. பார்வதியும் நல்லா தான் தின்னுக்கிட்டு இருக்கு. நான் குவாலிட்டி செக்கர், நான் சொன்னாதான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி மற்றவங்க கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு தான் இருக்குது, வேலையும் வாங்கிட்டு தான் இருக்குது. அதாவது திவாகர் பண்ணால் அது வந்துட்டு தின்றியேன்னு கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கு. அவங்க அதிகமாக சோறு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்க பக்கம் சாயிரன்ட்டு. அப்போ பார்வதி என்ன டேஷை பண்ணா, அவளுமே தான் வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டாங்க. உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னவங்களை ஜெயிக்க வைக்கணும், உனக்கு மசாஜ் பண்ணி விட்டவங்கள வரணும், உனக்கு கை காலம்பி விட்டவங்க வரணும், நீ மட்டும் நினைக்கிறல்ல, அப்படி அந்தாய் மட்டும் நினச்சா என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு திவாகருக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பட் வாட் எவர், இந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் பக்கத்தில் நியாயம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்வதி அதுக்கப்புறமா பல தடவை திவாகர்கிட்ட சொல்லி ட்ரை பண்ண வைக்கிறாங்க. எனக்கு அது வேணும்னே, நீ என் கூட நில்லு, என் கூட இரு, நான் சொல்கிறத மட்டும் கேளுன்னு சொல்கிற பார்வதி என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ சோறு மட்டும் வாங்கி தின்றியே, ஏன் சோத்தை தின்னுருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, ஏன் இப்படி செல்ஃபிஷாக இருக்க, அசிங்கமா இல்லை உனக்கு, சோறுன்னு அலையிறி, இந்த மாதிரி பல வார்த்தைகளை சொல்லி தான் கூடவே பக்கத்துலேயே இருந்த திவாகரை அவங்க தான் வந்துட்டு தள்ளி போக வச்சது. ஸோ இதனால் திவாகர் செம கடுப்பாயிட்டார். அப்போவே ஒரு வார்த்தை சொன்னார், அதை சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஏன் நீலாம் சாப்பிடவே மாட்டியா, உனக்கு தானே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்துட்டு பேசினார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்வதி கேட்டு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எஃப்ஜே அண்ட் சபரி அவங்க 2 பேருமே வந்துட்டு அப்பவும் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணதுனால, என்னடா இது நாள் வரைக்கும் நமக்கு அடிமையாக இருந்தவன், நம்ம சொல்கிறத மட்டுமே கேட்டுட்டு இருந்தவன், இப்போ வந்துட்டு எஃப்ஜே பக்கமும் சபரி பக்கமும் போயிட்டானேன்னு சொல்லிட்டு செம காண்டு. இந்த கியூசி செக் பண்ணுற இடத்துலையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்துட்டு எல்லாம் அவர் தான், அதாவது ஒரு பிராண்ட் பண்ண பார்க்குறாங்க. அவங்களோட பேச்சை கேட்டு அவங்க சோறு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக பார்வதியே வந்துட்டு கண்ணாடியை பார்த்து காலி துப்பிக்கிட்ட விஷயம் தான். பிகாஸ் அவங்களுமே வந்துட்டு சாப்பாடு போட்டவங்களுக்கு, அவங்களுக்கு மசாஜ் பண்ணுறவங்களுக்கு, இவங்க உரசுவாங்களே இவர் கமருதீன், அவங்களுக்கு வினோத் வந்துட்டு என்னன்னே தெரியல பாவங்க. அவங்க 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வினோத்தை வந்துட்டு அவனுடைய இதையும் ரிஜெக்ட் பண்ணணும், ரம்யாவதை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும்னு சொன்ன பார்வதி வினோத்துக்கிட்ட வந்த உடனே வந்துட்டு வினோத்தெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிரச்சனைன்னு வந்தால் திவாகரை காமிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறது தான் பார்வதியோட ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியர். அதைத்தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தா இந்த பார்வதி. இது பத்தாதுன்னு கியூசி செக் பண்ணும்போது எப்போ பார்த்தாலும் அவர் தான் பார்ப்பாரு, அவர் தான் செக் பண்ணுவார். அவங்க சாப்பாடு வாங்கி சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ரொம்ப லோக்கல் பாஷை, நானுமே அப்படி தான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஷையை வச்சு ரொம்ப ஓவராக வந்துட்டு திவாகரை பேசிக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்தில் திவாகர் கடுப்பாயிட்டாரு. அந்த கியூசி பண்ணுற இடத்துலையுமே சொன்னார், நானும் தான் கியூசி செக்கர், எனக்கும் சரிசமமான ரைட்ஸ் இருக்குது, நானும் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே திரும்ப வந்து திவாகர் மேலே ஒரு அலிகேஷனை வச்சுக்கிட்டே இருந்தா பார்வதி. இந்த இடத்துல எஃப்ஜே பண்ணதும் இன்னும் ரொம்ப அநாயகமாக இருந்துச்சு. இந்த பார்வதி பேசுறதையே கேட்க சகிக்கல, 24 மணி நேரமும் கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறான்ற பேரில் அவளோட கேவலமான கேரக்டரை மறந்துட்டு கண்டென்ட் கொடுத்தா எவ்வளோக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேரக்டர் பேஸ் பண்ணி தானே ஓட்டு போடணும். கண்டென்ட் கொடுக்குறா அப்படின்றனால வந்துட்டு அவள் தான் கண்டென்ட், அவள் இல்லைனா பிக் பாஸே இல்லை. ஆமாம், அவள் இல்லைனா பிக் பாஸே இல்லை. ஜெயில் இருக்குல்ல, அதில் கைதிகள் இல்லைனா ஜெயிலே இல்லை. அப்போ கைதிகள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடலாமா? ஏன்னா லூசு மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க இந்த சப்போர்ட் பண்ணுறவங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்கானுங்க. சரி, பார்வதி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. ஆனால் திவாகர் வந்துட்டு அடக்கியே ஆகணும்னு சொன்னான். ஆனால் அந்த ஆள் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக பஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டான். அதுக்கு காரணமும் பார்வதி தான். அதாவது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அடக்கி வைக்கிறோமோ அது ஒரு விஷயத்தில் வந்துட்டு பொங்கிட்டு வந்துடும். ஒரு சின்ன கேப்பு கிடச்சா கூட அந்த கேப்பை கொடுத்ததும் பார்வதி தான், அடக்கி வச்சதும் பார்வதி தான். ஸோ திவாகர் வந்துட்டு அதுலேருந்து எகிரி குடிச்சு வெளியே வந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை பார்வதியால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ பார்வதி தனியாக எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் திவாகர் ரொம்ப கிளியராக, நானும் பண்ணுறேன் நீயும் பண்ணு, நானும் பண்ணுறேன், நான் பார்த்து செக் பண்ணுறேன்ல, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ பார்த்து செக் பண்ணு, இல்லை நீ பார்த்து செக் பண்ண அதுக்கப்புறம் என்கிட்ட கொடு இப்படின்னு ரொம்ப தெளிவாக வந்துட்டு பார்வதியை அடி மேலே அடி கொடுத்துக்கிட்டே இருந்தப்போ பார்வதியால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு பக்கம் திவாகர் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கத்துலேருந்து எஃப்ஜே டார்ச்சர் பண்ண, வினோத்தோட விஷயத்தை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்வதி திவாகர் கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்வதி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. செம்ம காண்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து 3ல் 2 செலக்ட் பண்ணாங்க, 1 வந்துட்டு கேன்சல் பண்ணார் திவாகர். அதில் இன்னும் கேவலமாக காண்டாயிட்டா பார்வதி. சபரி இது 4 வந்துச்சு, அதில் வந்துட்டு 3 4 செலக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இன்னும் பயங்கரமாக காண்டாயிட்டாங்க பார்வதி. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, ஆதிரை இது வந்துட்டு ஒரு பாட்டிலுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிச்சாங்க.
அது என்னன்னா, வினோத் செக் பண்ண ஒரு பாட்டில் எடுங்க, இந்த ரிஜெக்ட் பண்ண ஒரு பாட்டில் எடுங்க, அவர் அப்ரூவல் பண்ண ஒரு பாட்டில் எடுங்க, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக்கிங் இந்த டேமேஜ்னு சொன்னீங்கன்னு பார்வதி கேட்கும்போது பார்வதி மாட்டிக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டா, பொசுக்குண்டு மூடியை தந்து ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றிட்டு அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டா. அங்கே தான் பிரச்சனையோட முதல் ஸ்டார்டிங்கே வெடிச்சுது. ஸோ பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிரை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக கத்தன ஆதிரை வந்துட்டு, இதுக்கப்புறம் எதுக்கு அவங்களோட கேவலமான கியூசி, நான் பண்ண உழைப்புக்கு வந்துட்டு எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா உங்களோட வேலை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண எல்லா ஜூஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரிஜெக்டட் இதுவில் கொட்டிட்டு போயிட்டேன்ட்டாங்க. கொட்டிட்டு போன ஆதிரை பின்னாடியே வந்துட்டு திவாகர் போனது பார்வதியால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஆதிரையை வந்துட்டு பார்வதிக்கு பிடிக்காது. ஸோ அவங்க பின்னாடி போனதுன்றது வந்துட்டு பார்வதியால் ஏற்றுக்க முடியாமல் இன்னும் செம்மையாக காண்டாயிடுச்சு. இது பத்தாதுன்னு முதல்ல அதை வந்துட்டு கம்பேர் பண்ணி காட்டுங்கன்னு எல்லாருமே கிட்ட வரும்பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணிட்டா தெரியுமா, கலையரசன் இது வரைக்குமே அமைதியாக இருந்தவர் திடீர்னு சூப்பர்மேனாவோ இல்லை ஆக்ரோஷமாக மாறி என்ன பண்ணிட்டான்னா, ஏய் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக எடுத்து ஒரு கலவரம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டேபிள்லாம் தூக்கி அடிச்சு இது பண்ணிட்டார். அதை பிடிச்சிக்கிட்டாங்க பார்வதி. இவ்வளோ நாள் நம்ம மேலே ஆன கேவலமான விஷயத்துக்கும் அவங்களுக்குள்ள இந்த கோவம், திவாகர் மேலே இருந்த கோவம், சபரி மேலே இருந்த கோவம், எஃப்ஜே மேலே இருந்த கோவம், ஆதிரை மேலே இருந்த கோவம், இது எல்லாத்தையும் காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா மாட்டினான்டா ஒரு அடிமை அப்படின்னு சொல்லி கலையரசன் பண்ண விஷயத்த உடனே என்ன பண்ணிட்டா, எஃப்ஜே அவன் உங்களோட தொழிலாளி தானே, அதனால் உங்களோட எல்லா பொருளும் ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு மூடியை தந்து ஊற்றிட்டான். மூடியை தந்து ஊற்றிட்டு வினோத்தோட பொருளுக்கு மட்டும் காப்பா நின்ட்டான். ஸோ இது வந்துட்டு இன்னும் காண்டாயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுடைய தலைவர் வந்துட்டு அந்த இடத்துல நியாயங்கள் மறுக்கப்படும் பொழுது அங்கே போராட்டம் வெடிக்கும்னு சொன்ன வரைக்கும் ஓகே தான், நல்ல வேலை அவங்க அதை வந்துட்டு கேப்டனாக இல்லாமல் நானும் ஒரு தொழிலாளி அதனால தான் இப்படி பேசுன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக அவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. இருந்தாலுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது அந்த அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் இருக்குல்ல, அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்சம் கேப்டனாக வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். ஸோ கேப்டனாக பண்ணியிருந்தால் ஓரளவுக்காவது பிரச்சனையை கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனால் பார்வதி இருக்கிற இடத்துல அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. சண்டையை உருவாக்கணும், நான் இருக்கணும், எல்லா மொழியும் வரணும், நான் அப்படி தான் கற்றுவேன், நான் கண்டென்ட் கொடுப்பேன், மற்றவங்களை அசிங்கப்படுத்தி கண்டென்ட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் பார்வதியோட என்னவோ. கடைசியாக வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் எல்லாருமே பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திவாகர் ஒரு கிளியர் கட்டான பாயிண்ட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சார். அதாவது பார்வதி, உன்னை அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணோம், எஃப்ஜே இதை எடுத்து நீ கீழே ஊற்றிட்ட, சபரிதியும் கேன்சல் பண்ணிட்டேன், ஆதிரை வந்துட்டு கீழே தூக்கி போட்டு போனால் உன்னை அசிங்கப்படுத்தினா அப்போ ஆதிரையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ வினோத் என்ன பண்ணானா, இவன் சோத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து, அதாவது திவாகர் முன்னாடி வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுறது, அவரும் குவாலிட்டி செக்கர் தானே. பார்வதி அசிங்கப்படுத்தின 2 டீமை ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ வினோத் இதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே பார்வதி பயங்கரமாக கோவப்பட்டாங்க. உடனே உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா, இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஒருமையிலலாம் பேசிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. நல்ல வேலை திவாகர் வந்துட்டு அந்த சமயத்தில் எதுவுமே பேசலை. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா பார்வதி பண்ணாங்க பாருங்க ஒரு கேவலமான வேலை. அதாவது அவங்க சோறு போடுறாங்க தானே, அவங்க பின்னாடி போகிற அப்போ அவங்களுக்கு சோறு போடுவாங்கன்ட்டு. இதை கேட்ட உடனே திவாகரை இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நம்மளால் கோவமாக பார்க்க முடிஞ்சுது. யாரை பார்த்து சோறு போடுவாங்கன்னு சொல்லி பார்க்க சொன்னேன், நீ சோறு திங்கலையா, நீ தானே நிறைய சோறு வாங்கி தின்ன, நீ தானே கூட்டு பொரியெல்லாம் வச்சு தின்ன, நீ இன்னும் தின்னாத மாதிரி நான் மட்டும் தான் தின்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கு உனக்கு இவ்வளோ திமிரு, எதுக்காக இவ்வளோ பயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திவாகரே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்கறது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் நச்சுன்னு புரிகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொன்னார். எஃப்ஜே உங்ககிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு, மிஸ்பிஹேவ் மீன்ஸ் அந்த இடத்துல குவாலிட்டி செக்ன்ற மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டான்றதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஆதிரை குவாலிட்டி செக்ன்ற மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவர்த ரிஜெக்ட் பண்ணோம். வினோத் அப்படி தானே நடந்துக்கிட்டான், அப்போ அவர்த ரிஜெக்ட் பண்ணும்போது நீ எதுக்காக வந்துட்டு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்ன பாயிண்ட்டுக்கு வாயடிச்சு போய் நின்ட்டாங்க நம்மளுடைய பார்வதி. அவங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படியே எழுந்து ஓடு, அந்த இடத்துல பேசிக்கிட்டே உள்ளே ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல திவாகர் சொன்னதுக்கப்புறமா எழுந்து ஓடி போயிட்டாங்க. இப்போது இது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னா, 17 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த எக்ஸாம்பிளை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர்னு இருக்குது, அந்த டிக்கெட் கவுண்டருக்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அந்த டிக்கெட் கவுண்டரில் 1 by 1 க்யூவில் போய் தான் எல்லாருமே டிக்கெட் வாங்கணும். இல்லை 20 பேர் டிக்கெட் கவுண்டரில் க்யூவில் போய் நின்னா நானும் ஏன் அதை பண்ணணும், நான் வந்துட்டு தனியாக குறுக்கு வழியில் போய் பண்ணுவேன்னு ஒருத்தவங்க சொன்னால் அதுக்கு பேர் தன்மானம் கிடையாது. அவங்க தப்பானவங்க தான், குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்கிறவங்க தான். இதைத்தான் பார்வதி பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. 20 பேர் ஒரு ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க குறுக்கில் வந்து அந்த 20 பேர் கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்போ அந்த 20 பேருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை அந்த ஒரு ஆள் குறுக்கில் வந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கேள்வியே. இதைத்தான் பார்வதி ரொம்ப நாளாகவே பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. உடனே பார்வதியோட ஆளுங்களாம் வந்து கதற ஆரம்பிச்சிருவானுங்க, பார்வதிக்கு அப்போ சப்போர்ட் பண்ணுறான்,
பார்வதியை வந்துட்டு வெறுக்கிறான், பார்வதிக்கு அகைன்ஸ்டாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதான உண்மை, வேற என்னங்க பண்ண முடியும்? இந்த இடத்துல வாட்டர்மெலன் சார் திவாகர் பண்ணது 100க்கு 100 உண்மை. பார்வதி பண்ணது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ இதான் இன்றைக்கி நடந்தது. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்க.